உலகத்துல கோடி ஜனங்க இருக்கிறாங்கங்க. இவங்க மத்தியில நம்மளையே ஏசப்பா தெரிஞ்சிருக்கிறாருன்னு என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? ஏன் நம்ம ரொம்ப நல்லவருங்கன்றதுனாலயா, இல்லை நம்ம ரொம்ப உத்தமமா இருப்போம், பரிசுத்தமா இருப்போம் அப்படின்றதுனால நம்மளை தெரிந்திருக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க. இந்த உலகத்துக்கு ஏசப்பா ஏன் வந்தார் தெரியுமா? பாவிகளை ரட்சிக்கத்தான் வந்தாரு. நம்ம வெறும் பாவிங்கல்ல, மகா பெரிய பாவிங்க. அதனால்தான் நம்மள தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரு. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் சிலர் தான். நம்மள தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம பரிசுத்தமா வாழணும், நம்மளை கொண்டு பெரிய திட்டம் இருக்கு, நம்மளை கொண்டு பெரிய நோக்கம் இருக்கு, பெரிய பெரிய தீர்மானங்கள் இருக்கு. அவர் நாமம் மகிமைக்கென்று வாழறதுக்காக நம்மளை தெரிந்திருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தடுமாறிடுறோம். டெம்டேஷன் வந்துடுது, கீழே விழுந்துடுறோம், திருப்பி எழுந்திருக்கிறோம், கீழே விழுந்துடுறோம். அப்படி இருக்காதீங்க. கொஞ்சம் அவர் அழைப்பை நினைச்சு யோசிச்சு பாருங்க. இவ்வளோ பெரிய உலகத்துல நம்மளை போய் தெரிஞ்சிருக்கிறாருன்னா, எவ்வளோ பெரிய தேவன் அவர், எவ்வளோ நல்ல தேவன், எவ்வளோ நம்மளை கொண்டு எவ்வளோ திட்டம்லாம் யோசிச்சு வச்சிருக்கிறாரு. எதுக்காக நம்ம இப்படி பண்ணணும்னு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அறிக்கைட்டு அவருக்காக விட்டு கொடுங்க. அவர் நம்மளை விட்டு கொடுக்குற தேவனே இல்லை, நம்மளை உயர்த்துக்கிற தேவன். அதனால நம்மளை தெரிந்திருக்கிறாருன்னா அது ரொம்ப பெரிய ப்ரெஷியஸான விஷயங்க. அதை உணர்ந்து செயல்படுங்க. கர்த்தர் உங்களை